எம்கே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த கோவில் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்படி புதூரில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவிலில் தாங்க இருக்கோம். இந்த மாரியம்மனுக்கு 2 பேர் இருக்குங்க. ஒன்று வந்து பெரிய மாரியம்மன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சோளச்சோறு மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈரோடு மாவட்டம் கவுந்தப்படி புதூருக்கு வந்து நீங்கள் பெரிய மாரியம்மன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலும் சரி, இல்லை சோளச்சோற்று மாரியம்மன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த கோவிலில் எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோவில். அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னாடி ஒரு அதிசய சம்பவம் நடந்ததுங்க. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த சாமிக்கு சோளச்சோறு மாரியம்மன் அப்படிங்கிற பேர் வந்துச்சுங்க. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலில் திருவிழா நடந்ததுங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோவிலில் இதோ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம், இந்த சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க. ஸோ பொதுவாக இந்த கோவிலில் பொங்கல் வைக்கிறது ரொம்ப வழக்கமான ஒரு செயல். ஸோ திருவிழா அன்னைக்கு வந்து பொங்கல் நிறைய பேர் வச்சுட்டு இருக்கும்போது, ஒரு ஏழை பெண்மணி என்ன செஞ்சுருக்காங்க, சரி எல்லாரும் பொங்க வைக்கிறாங்க, நம்மளும் பொங்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. பொங்க வைக்கிறதுக்கு அரிசி இல்ல. ஸோ அதனால் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, சரி நம்ம சாமியை வேண்டி இந்த ஊர் ஃபுல்லாக நம்ம வந்து மடிக்காணிக்க வேண்டி நம்ம வந்து பொங்க வைக்கலாம். ஸோ மடிக்காணிக்கை கேட்கும்போது எல்லாத்தோட வீட்லேயும் நமக்கு வந்து கண்டிப்பாக அரிசி தருவாங்க. ஸோ அந்த அரிசியை வச்சு நம்ம இந்த கோயிலில் வந்து பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் அந்த அம்மா மடிக்காணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ மடிக்காணிக்கை கேட்டதில் பார்த்தீங்கன்னா, கிடைச்சது ஒன்றே ஒன்று தான். சோளமும் கம்பும் தான் கிடச்சிது. அந்த அம்மாவுக்கு வந்து அரிசி கிடைக்கவே இல்ல. ஸோ இந்த அம்மா வந்து மனசார வேண்டி பொங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்து மடிக்காணிக்கை கேட்டுச்சு. பட் ஆனால் கிடைச்சது பார்த்தீங்கன்னா, சோளமும் கம்பும் தான் இந்த அம்மாவுக்கு கிடைச்சது. ஸோ அதனால் இந்த அம்மா ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. என்னடா ஊரே வந்து பொங்கல் வைக்குது, நம்ம வந்து பொங்க வைக்கலான்னு பார்த்தா நம்ம வீட்லேயே அரிசி இல்ல, நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு காசு இல்ல. அப்படி மடிக்காணிக்கை கேட்டு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி நம்ம மடிக்காணிக்கை கேட்டுமே நமக்கு வந்து பொங்க வைக்கிறதுக்கு அரிசி கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப மனசார வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் கடைசியா ஒரு வழியா அந்த அம்மா வந்து சரி, நான் கிடைச்சத வச்சு நம்ம சாமிக்கு வந்து படையல் பண்ணலாம், இந்த அம்மனுக்கு படையல் பண்ணலான்னு சொல்லிட்டு வருத்தத்தோட தான் இந்த அம்மா வந்து மன வருத்தத்தோட தான் அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கு. சாமி என்னை மன்னிச்சிரு, எனக்கு வந்து அரிசி கிடைக்கல, என்கிட்ட அரிசி வாங்க காசும் இல்ல. நான் மடிக்காணிக்கை கேட்டுமே எனக்கு வந்து அரிசி கிடைக்கல. ஸோ அரிசி பொங்கல் என்னால் வைக்க முடியல, என்னை மன்னிச்சிரு. நான் வந்து இந்த சோளத்த வந்து நான் உனக்கு வந்து வேவிச்சு தரேன், இதை வந்து படையலா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த அம்மா மடிக்காணிக்கையா வாங்கின அந்த ஒரு சோளத்தை எடுத்துக்கிட்டு, அந்த கோவில்ல ஒரு சின்ன ஒரு பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி, அந்த அடுப்புல வந்து ஒரு பொங்க பானைய வச்சு, உள்ளுக்குள்ள சோளத்த போட்டு வேவிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில நெறைய பேர் பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அவைங்க வச்சு அந்த பொங்கல் எல்லாமே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே "ஓ பொங்கலோ பொங்கலோன்னு" சொல்லிட்டு எல்லாமே வந்து கொலவ சத்தம் போட்டு வந்து சந்தோஷமா இருந்தாங்க. அவைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, இந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருந்தது. நமக்கு மட்டும் பொங்கல் கிடையாது. நம்மளுடைய பொங்க பானையில பொங்கல் வந்து வராதே. நம்ம சோளம் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் ஓரளவுக்கு வந்து அந்த சோளம் பார்த்தீங்கன்னா, வேகுற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சரி சோளம் வந்து வேக போகுது. நாம சாமிகிட்ட போய் சாமிய கும்பிட்டு திருநீர் எடுத்துட்டு வந்து பொங்க பானையில இட்டுட்டு நம்ம வந்து சோளத்த இறக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எந்திரிச்சு சாமிகிட்ட போய் வேண்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து திருநீர வாங்கிட்டு வந்திருக்கு. வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது தான் அந்த ஒரு அதிசயமே நடந்திருக்கு. இந்த அம்மா சாமிகிட்ட போய் திருநீர வாங்கிட்டு, திரும்பவும் அதோட பொங்க பானைய போய் பார்க்கும்போது, அந்த பொங்க பானைக்குள்ள இந்த அம்மா போட்ட அந்த சோளம் எல்லாமே அரிசியா மாறி, அப்படியே ஃபுல்லா பொங்கலாவே பொங்கி கீழ வழிஞ்சிட்டு இருந்திருக்குது. இந்த ஒரு சம்பவத்த பார்த்ததும் அந்த அம்மா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு பேரானந்தம். இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா, அங்க பொங்க வைக்கும்போது இந்த அம்மாவோட குடும்பத்தினர், அதே மாரி பக்கத்தில பொங்க வச்சவங்க எல்லாருமே வந்து இந்த பொங்க பானைய பார்த்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சோளமா போட்டதுக்கப்புறம் இந்த அம்மா போய் திருநீர் வாங்கிட்டு வந்து பூசலாமேன்னு திருநீர் வாங்கிட்டு வரும்போது, திடீர்னு பார்த்தா எல்லாமே அரிசியா வந்து பொங்கி மேல பொங்கலா வந்து எல்லாம் பொங்கி வெளிய வந்திருக்கு. அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அதன் பிறகு அந்த அம்மா நம்மளோட வேண்டுதல இந்த அம்மன் வந்து ஏத்துக்குச்சு அப்படின்னு மனசார நெனச்சு அந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யாருக்குமே வந்து கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு அருள் வந்து இந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஒரு சம்பவத்த பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்தாங்க. ஸோ, அவைங்க கண்ணு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு அதிசயமான சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த பெரிய மாரியம்மனுக்கு சோளச்சோறு மாரியம்மன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அதன் பிறகு தான் இந்த அம்மனே வந்து கவுந்தப்படி ஃபுல்லா வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு.
அது மட்டும் இல்ல, கழுத்தில கட்டி இருக்கிறவைங்க, அதே மாரி கை, கால் வந்து வராம இருக்கிறவைங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்ணுல முத்து போட்டவைங்க, இப்படி இந்த மாரி நோய்களால பாதிக்கப்பட்டவைங்கலாம் இங்க வந்து மனசார வேண்டி வேண்டுதல் வச்சாங்கன்னா, அதை இந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேத்துமாமாங்க. நோய் நொடிகள் இல்லாம எல்லாத்தையுமே குணப்படுத்துமாமா. அது மட்டும் இல்லாம, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வந்து குறைஞ்சு பாசிட்டிவா மாற ஆரம்பிக்குமாமா. ஸோ, இந்த ஒரு அதிசயமான நிகழ்வு இந்த ஒரு கோவில்ல நடந்திருக்குதுங்க. இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உண்மையாலுமே நடந்த சம்பவம். அப்புறமா தான் இந்த கோவில் வந்து பயங்கரமாக ஃபேமஸாக இருக்கு. கவுந்தப்படி முழுவதுமே ஃபேமஸ். இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இந்த கோயில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளேயே வர முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். சில பேர் வேண்டி தேர் இழுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அளவு குத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான கோயில். எப்படி முருகன் கோயிலுக்கு வந்து தொடர்ந்து காவடி எடுத்துட்டு வராங்களோ அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வந்து அளவு குத்திட்டு வருவாங்க. இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் வந்து ஒரு 100 ஆண்டுகளாக இங்கே இருக்குதுங்க. தற்போது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நிறைய பணம் கொடுக்குறேன், கட்டடம் கட்டுங்க, பெரிய கோபுரம்லாம் வைங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பணக்காரர்கள் வந்து இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் இந்த சாமி என்னன்னா சொல்லிடுச்சு, எனக்கு இந்த இடம் மட்டும்தான் வேணும், நான் எங்கேயும் வர மாட்டேன், எனக்கு வந்து கோபுரம் வேண்டாம், கோயில் வேண்டாம், நான் இந்த இடத்துல மட்டும்தான் இருப்பேன், வேற எங்கேயுமே வர மாட்டேன்னு சொல்லி இந்த சாமி ஒரே கண்டிஷனாக சொன்னாங்காட்டி தற்போது வரைக்கும் இந்த சாமி இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகலைங்க. சாமி இங்கே தான் இருக்கு. இந்த கோயிலுக்குன்னு ஒரு கோபுரம் கட்டல, ஒரு பெரிய கட்டடம் கட்டல, எதுவுமே கட்டல. இது கும்பாபிஷேகம் வந்தாலுமே இந்த கோயில் வந்து இப்படி சிம்பிளா தாங்க இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமியோட வாக்கு மட்டும்தாங்க. இந்த சாமி வாக்கு கொடுத்தா அது வந்து நடக்குங்க. நீங்க என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். அது நல்ல வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சாமி வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இந்த கண்ணில் வந்து அம்மா ஓட்டைங்களா இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் கண்ணில் அம்மா போட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து சாமிக்கு வந்து கண் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த கண் இது இருக்கும். ஸோ அதை வாங்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்ணில் அம்மா போட்டைங்களுக்கு எல்லாருக்குமே சரியாகும். நான் சொன்னது இதுதாங்க. இதை வாங்கி கொடுத்தாங்கன்னா சாமிக்கு வச்சு பூஜை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்ணில் அம்மா போட்டைங்களுக்கு அது வந்து பூர்ண குணமடையும். ஸோ அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் வர வேண்டிய, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வளையல்லாம் கட்டுறது, அதே மாதிரி வந்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுறது. ஸோ எல்லாமே இந்த கோயில் வந்து ஃபேமஸான ஒரு கோயிலுங்க. எல்லா வேண்டுதலுக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலுங்க அது. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் இன்னும் வரலைன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக நிறைவேறும். சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அதே மாதிரி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலில் முழுக்க கோயில்கள் சம்பந்தமாகவும் சாமிகள் சம்பந்தமாகவும் வரலாறு பற்றின விஷயங்களை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து கோயில் சாமி இதெல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.